கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கூட்டம்ன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது. தெய்வம் வந்து கள்ள நோட்டு அடிக்கல கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுக்கு. பழமொழிக்கு ஒன்றா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா? இப்போ அந்த பொண்ணு வந்தது உமா, எவ்வளோ பெரிய உதவி. இந்த மாதிரி தெய்வங்கள் அதனால தான் சொல்கிற மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தெய்வங்கள் செய்கிறதால தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறி இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்கறதால தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது. கடவுளே சோறு இல்லாத நீ கற்பம் கொத்தினாதான், நீ நெய்வேத்தியம் பண்ணாதான் கடவுளுக்கு சோறு. அப்புறம் எங்கள் கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குறது. மனிதர்கள் தான் தெய்வம், கொடுத்துட்டாங்கன்னா மனிதன் தான்பா தெய்வம். நான் துன்பப்படுறேன்னா என்னை கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா, மனுஷன் தான்பா ஓடி அந்த தூக்கணும். நான் சோறு இல்லாத தவிக்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் கையாந்தனா சோறு போட மாட்டார்ப்பா, ஒரு ஊட்டாண்ட போய் கையாந்தனா கடவுள் சோறு போடுவான்பா. மனிதன் தான் தெய்வம். மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உயர்ந்தவன் மனிதன். ஆனால் இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்கிறான். ஒருத்தர் உயர்ந்த செயல் செய்யும் போது அவனும் தெய்வம். ஆமாம், உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது. ஒரு நாள் ஒரு மனுஷன் 2 பேர் இருக்கிறான், ஒருத்தனை நல்லவன் சொல்கிறோம், ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறோம். 2 பேரும் மனுஷன் தான். ஏன் இவனை நல்லவன் சொல்கிறான், அவனை கெட்டவன் சொல்கிறோம்? இவன் செய்கிற செயலுக்காக இவனை உயர்த்தி பேசுகிறோம், நல்லவன் சொல்கிறோம். அவன் செய்கிற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை நல்லவன் ஆக்கிறதும் கெட்டவன் ஆக்கிறதும் அவனுடைய செயல் தான் அடிப்படை பேஸ். அப்போ நல்ல செயல்களை செய்யும்போது எல்லாரும் நல்லவனாகவே வாழலாம். நல்ல செயல்களை செய்யுங்க, அதான் முக்கியம். நீங்கள் செய்கிற செயல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கும் இருக்கணும். உங்கள் குடும்பத்தையும் தாண்டி செய்கிற செயலுக்குதே அது வீணவே ஆகவே ஆகாது. இப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன், இவ்வளோ பெரிய உதவி செய்துங்க, இறைவனுடைய கண் உங்கள் மேலே படும், கண்டிப்பாக படும் அப்படின்னு. ஏன்னா இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை. இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. இல்லை பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது, உலக மக்களுக்கு உரிமையானது. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு இறைவனே சாட்சியாக மாறிடுவான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா 8 கோடி. 8 ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை எடுத்தேன் நான். 8 கோடி போட்டு கட்டிக்கிறேன். இது யாருக்காக? இந்த உலகத்துக்காக. ஊருக்காக என்ன, வீட்டுக்காக என்ன வேணும், அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியாக பண்ணேன். ஊருக்கு என்ன வேணும், ஒரு கோவில் வேணும் வழிபடும். ஊர் மக்கள் அப்போ தான் நல்லா இருப்பான், கோவிலை கட்டினேன். உலக மக்களுக்கு என்ன வேணும், ஆசிரமம் கட்டினேன். ஒரு வட்டத்துக்குள்ளே வாழறதில்லை மனித வாழ்க்கை. பரந்த உலகத்தில் முழுமையாக வாழ வேண்டிய மனிதன். அப்படி பண்ணிட்டப்ப மனிதனுடைய சிறப்பை அவனை பற்றி தெரியாமல் வாழ்ந்துனுக்கிறதால அவன் வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு. நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு? இதுக்கு காரணம் யார்? எங்கள் அப்பா என்ன ஒரு பிஹெச்டியா, எங்கள் அம்மா என்ன ஒரு பாரட்லாவா? எல்லாம் கை நாட்டு கேஸ், நான் ஒரு கை நாட்டு கேஸ். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தை பற்றி தான் அனுபவம். வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது. அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை அவன் யோசித்து 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 பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய முன்னேற்றம் வளர்ந்துக்கினே இருக்கும். அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே கூட உலகத்துக்காகவும் இருக்கணும். அதனால தான் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், இந்த இளைஞர்களை பற்றி. இந்த உலகம் உங்கள் கையில் தான் இருக்குது, முதியோருங்க கையில் இல்லை. இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். ஒரு காலத்தில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தான், ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கொடுத்தான். இப்போ பலமும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, பேப்பரில் சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கொடுப்பான். அப்போ படிப்பு அவசியப்படுதுங்க. படிக்கிற பசங்க கட்டி எடுத்துக்குன்னு கபடி எடுத்துக்குன்னு தெரியக்கூடாது. ஏன்னா தாய் தப்பம் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அந்த உழைப்பை வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் நல்லா படிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கணும். நீங்கள் யார் தெய்வம் நம்பி நீ வாழக்கூடாது, உன்னை நம்பி நீ வாழணும். உன்னை நம்பி ஒன்றா ஊர் இருக்கட்டும். ஆனால் உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லா இருக்கும், உன் குடும்பமும் நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகமே நீ தான் மந்திரி, நீ தான் வக்கீல், நீ தான் பிரதமர், நீ தான் ஜனாதிபதி ஆக போகிற நாளைக்கு.
முதியோருங்களாக போகிறாங்க. அப்போது இந்த உலகம் யார் கையில் இருக்குதுன்னா இளைஞருங்க கையில் இருக்குது. அப்போ இந்த இளைஞருங்க சீரான முறையில் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் அது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இறைவன். யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது, எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான். ஆனால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையாக மாற்றிக்குங்க. அதுதான் என்னுடைய அறிவுரை இளைஞர்களுக்கு. சொல்லுவ சாணக்கியன் சொல்கிறான், 2500 வருஷத்துக்கு முன்னே சாணக்கியன் சொல்கிறான், ஒரு நல்ல ஒரு தாய்க்கு, ஒரு கண்ணியமான தகப்பனுக்கு பிறந்த குழந்தை, அது வளர்கிற இடம் மோசமான இடம், அது வாழற இடம் மோசமான இடம், சேர்வை மோசமான இடம். இதனால் நல்ல தாய் தப்புனுக்கும் நல்ல குழந்தையா பிறந்தோம். ஆனால் வளரும் போது வாழ்க்கையை கெட்டு போச்சு அது. ஆனால் அது கெட்டு போனால் கூட அந்த நல்ல தாய் தப்பனுடைய கர்ப்பத்திலிருந்து வந்ததால் ஒரு நாள் அது நல்லவனாகவே மாறிடும். இன்றைக்கி கெட்டவனாக இருக்கும், ஆனால் நாளைக்கு அது நல்லவனாகவே மாறிடும்டா. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போவான். பொண்டாட்டி முழுவாது இருப்பா, புருஷன் பத்தம் சொல்லுவான், எங்கள் தம்பிக்கிறானே 5 லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிட்டான், எங்கள் மாமா இருக்கிறாரு அவர் 10 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டார், என் சொத்தெல்லாம் எங்கள் அப்பா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நீ பேசுனதெல்லாம் உன் மனைவி வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கினுக்குது. பிறந்த உடனே அது மாமாவை குத்த போகுது, சித்தப்பனை குத்த போகுது, தாத்தாவை குத்த போகுது. இதுக்கு காரணம் நம்மளுடைய உரையாடலை, நம்மளுடைய பேச்சு. இப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது கெட்டுறதுல தப்பே இல்லை, அது திருத்தவே முடியாதுறான்றான். கர்ப்பத்திலேயே கெட்டு போகுது. இது பிறந்து கெட்டு போச்சு. பிறந்து கெட்டு போகிறது நல்ல தாய் தப்புனு போந்தால திருந்தி வாழுது. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போகிறது திருந்தத்துக்கு வாய்ப்பே இல்லைடான்றான். 2500 வருஷத்துக்கு முன்னே சாணக்கியன் எழுதுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்லவனுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான், நம்ம தாய் தப்பன் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களே, நம்மளால் நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது, இந்த செயலால் தானே நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது. அப்போ நம்ம நல்லவனாக மாறினோம், நம்ம தாய் தப்பு பேர் நல்ல பேராக இருக்கும் இல்லையா அப்படின்னு அவன் தானாகவே சிந்தித்து மாற்றிப்பான். கெட்டவன் என்ன பண்ணுவான், நம்ம அம்மாவும் கெட்டது நம்ம அப்பனும் கெட்டுவான், அப்புறம் நம்ம என்ன நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு அவன் வாழ்நாளையே கெட்டவனாக மாறிடுவான். இப்படி தான் சில பிள்ளைங்க கெட்டு போகிறதுப்பா. அதனால் மேல் மக்கள்கிட்ட பிறந்த மக்கள் வறுமையில் இருந்தாலும் மேல் மக்களாக வாழ்வான், ஏழ்மையில் இருந்தாலும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்வான் மேல் மக்கள். வசதியோடு இருந்தாலும் கூட தாழ் மக்கள் வந்து திருட ஆரம்பிப்பான், செயல்கள் மாறிடும். அப்போ மேல் மக்கள் தான். சரி, 3 ஆயிடுச்சு. ஏன்னா பயமாக இருக்குது, மழைங்க பிடிச்சி எல்லாம் சுற்றி மழை. இங்கே தான் மழை இல்லாது இருந்தால் என்னமா இப்போ பெய்யுது. அன்றைக்கி கூட சஷ்டி, போன வாரம் சஷ்டி கூட ஊர் சுற்றி மழை தான், இங்கே தான் இல்லை அன்றைக்கி. அதனால் சாமி ஊர்வலெல்லாம் நல்லபடியாக போய் வந்துடுச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கோம் அன்றைக்கி. அதே மாதிரி இப்போது 2 நாளாகவும் மெட்ராஸெல்லாம் சரியான அடி, இந்த பக்கம்லாம் வெள்ளக்காடாகுது. ஆனால் டிவியில் சொல்கிறா திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மழைன்றான். ஆனால் இங்கே மட்டும் இல்லை, அங்கெல்லாம் பெஞ்சுக்கிது. அது ஏதோ கடவுள் புண்ணியம். புண்ணியெல்லாம் ஒன்று இல்லை. நான் விரும்புறது அதுதான். ஏன்னா என்னை தேடி வந்தவங்களாம் சுகத்தோடு போய் சேரணும் வீட்டுக்கு, அதை தான் நான் விரும்புறது. நான் பேசுகிறதே என்ன சொல்கிறேன், உலக மக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் கடவுள் வழிபாடு நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா வருங்கால ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் சீடர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் அறிவாளியாக முட்டாளியாக அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ அறிவாளியாக மாறிடு. ஒரு குரு ஒரு சீடனை இருக்கிற அறிவை கூட முட்டாள்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதுக்கு வச்சுக்கூடாது. அவன் ஒரு குருவே கிடையாது, அவன் ஒரு கொள்ளைக்காரன். ஒரு குருன்றவன் முட்டாளாக வந்தான்னா கூட அவனை கரையேற்றி விடணும், அவன் தான் குரு. அதனால் குரு அறிவாளியாக முட்டாளான்றதை பற்றி இல்லை, சீடன் அறிவாளி ஆக்கணியா, அதுதான் வேலை. அதுதான் ஒரு குருவனுடைய கடமை. பிடிச்சிக்கினீன்னா
நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா கெட்டு போயிட்ட, சரி போனது போகட்டும், இனிமேல் வேணாம். ஆனால் இனிமேல் ஒரு நல்ல வழி போனோன்னா இறைவனுடைய காலப்பூடி. எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கே தான் கிடைக்கும், அதை அழிச்சிடுவான், நீ நல்ல நிலைக்கு போகலாம். அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனசு கெட்டு போச்சு உனக்கு. நீ திருப்பி நல்லவனாக மாறினா இறைவனை தான் பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனநே கதிக்கையில் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவார் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினைய. நீ எவ்வளோ பெரிய வேதனை குழப்பத்தில் என்ன கூட தூள் தூளாக போடுண்டா அது முருகனை பிடிச்சின்னா அப்படின்றார். அமரும் பதிக்கேல் அகமாமனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவா நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்றான். அப்படிப்பட்ட கடவுளை புடிடா, அதுதான்டா தெய்வ வழிபாடு. அதை ஓட்டுப்பட்டு பிறந்துட்டு வளர்ந்துட்டு யாரோ ஞானி கோணி நம்ம முன்ன சுற்றின்னு தான் கடவுள் வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதரான்றான். அதனால தான் சொல்கிறேன், என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்கிறது. நான் சொல்லு, சிந்தனை செய்வது இறைவனை சிந்தனை செய்தால் நல்ல நிலைக்கு. ஆமாம், எந்த நிலையிலையும் இறைவனை சிந்தனை செய்தோம், எந்த நிலையிலையும் உட்காந்து பொண்டாட்டி சிந்தனை செய்யணும், பிள்ளைங்களை சிந்தனை செய்யணும், சொத்தை சிந்தனை செய்யணும், பாவம் எங்கேருந்து போவோம், சேர்ந்துக்கினே இருக்கும் கூட. அந்த பாடல்கள் கூட அப்படித்தான் சொல்லுது. அதுதான் வழி. அதுக்கு சிவகாமி மகனை சிந்தனை செய்யும். பின்ன அப்ப சிவகாமி மகனை யாரு? முருக பெருமாள். பின்ன ஐயா விதி எப்படி உருவாகுதுன்னா அவன் செய்யற செயலால உருவாகுது. மதியினால விதி உருவாகுது. அவன் செய்யற செயலால, மதியை கொண்டு அவன் செய்யற செயலால விதி உருவாகுது. விதி உருவாவது இல்லை, அவன் செய்யற செயலால வினை உருவாகுது. வினை உருவாகுது. வினை தானே விதியால தான் அவன் பிறந்தான். ஆனா அவன் செய்யற செயலால நல்வினை தீவினை உருவாகுது. அந்த தீவினையும் நல்வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான். அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான். ஒருத்த மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை. அதே நேரத்தில் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவன் பாக்கெட்டில் போட்டுனா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறான். இது காரணம் என்ன? விதி. அவன் முன் செய்த வினையினுடைய பயன். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் கையில் 10 பைசா. விதி அவன் செய்த வினை தானே விதியா மாறுது. விதி உன்னை பிறப்பு எடுக்க வைக்குதுப்பா. வினை நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற உலகத்தில் நீ விதியாக தான் வாழ்ந்துன்னுக்கிற. உலகத்தில் வாழறமே விதியும் மதியமாக தான் மனுஷன் வாழறோம். உயிரும் உடலமாக தான் வாழறோம், இரவும் பகலமாக தான் வாழறோம், ஆணும் பெண்ணுமாக தான் வாழறோம். ஆனால் செயலுக்கேற்ற பலன். ஒரு தொழில் செய்கிற, நீ செய்கிற தொழிலுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் உனக்கு கிடைச்சிது. நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் செய்கிற சம்பளுக்கு 5000 ரூபாய் சம்பளம். ஆனால் 2 பேரும் தொழில் தான் செய்தோம், தொழில் தான் பேர். ஆனால் நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடைச்சது, நீ செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சது. அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது, நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. இதுதான் உலகம். அதனால தான் நான் படித்து 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 பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ நல்லா இருக்கிறன்னா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும். உன் மனம் சீர்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா நீ கெட்டு போனீன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன். நீ நல்லா இருந்தீங்கன்னா அடுத்தவனை கெடுக்க யோசிக்க மாட்டேன். யாரை பார்த்தும் வைராக்கியமாக வாழ கற்றுக்கோ, ஆனால் யாரை பார்த்தும் வயிறெறிஞ்சி வாழாத. அந்த வாழ்க்கை நிலைக்காது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட, அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைராக்கத்தோட வாழு, தப்பு இல்லை. ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எறியாத. வயிறு எறிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேடா முடியும். அதனால வைராகியத்தோட வாழுங்க, வைத்தறிச்சலோட வாழாதீங்க. அந்த வாழ்க்கை கெடுத்துடும் நம்மளையே. பாரதியார் சொல்றாருங்க, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்ற. இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்னு அவர் பாட்டில் பாடிட்டு போட்டாரு. அவர் விதி தான் யானை முயற்சி போட்டுச்சு. இருந்து செய்யறதுன்னு ஒரு 50 வருஷம். பாட்டு வேற, வாழ்க்கை வேற. பாடல் 1000 கவியா, பெரிய கவி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விதியை அவனை தவிர எவனாலையும் மாற்ற முடியாது. அது கவிஞனாக இருந்தாலும் சரி, பாரதியாக இருந்தாலும் சரி, எந்த சித்தனாக இருந்தாலும் சரி,
இப்போ நான் இங்கே கத்தினுக்கிறேன், இது என் விதி. நான் எங்கன்னா 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, வாங்கி தொண்டு வீட்டில் பத்துனுக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்து கத்தணும்? இது என் விதி. ஒவ்வொரு மனிதனுடைய விதியும் அவனுடைய செயலாக மாறுது. அதனால பாரதி பாடுவார், இன்னொரு விதி செய்வோம் இன்னொரு மதி செய்வோம்லாம் பாட்டில் பாடிடலாம், வாழ்க்கையில் வராது. அவருடைய விதி தான் சும்மா போன பழம் கொடுக்க போய் யானை பிடிச்சி மெரிச்சு போட்டு பிடிச்சி, அவருக்கு சாவர வயசே கிடையாது, இன்னொரு 50 வருஷம் இருப்பார். அவருடைய விதி முடிச்சிச்சு அங்கே கதையை, இவர் எங்கே செய்யறது விதியை. அதனால பாடலெல்லாம் வேற நல்லா தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு அதெல்லாம் உதவாது. ஐயா, அறிவு வந்ததால், அறிவு இருக்கிறதால அனுபவத்தை உணர முடியுதா, இல்லை அனுபவம் வந்ததால அறிவு வந்துருச்சா? ரெண்டுமே இல்லை வேற வேறையா ஒன்றுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத உயிரினமே கிடையாது. எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லைன்னா அது பிறப்பே எடுக்காது, அறிவு இல்லைன்னா அது கத்தாது, அறிவு இல்லைன்னா தன்னுடைய இனத்தோடு சேராது, அறிவு இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்போது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் மனம் இல்லை. உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, மனம் இல்லை. மனம் இல்லாதால பசி, எதையோ ஒன்று அடிக்கணும், எதையோ ஒன்று சாப்பிடணும், தூங்கிடணும். ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்கிறதால சொந்தம் பந்தம் வீடு வாசல் சொத்து சுகம் வேலை இதெல்லாம் தேடுறான். ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா தனக்காக வாழலை, பிறருக்காக வாழறான். உயிரினங்கள் தனக்காக வாழுது, அதனால் அதுக்கு மனம் தேவையில்லை. ஆனால் மனுஷன் தனக்கும் பிறருக்காக வாழும்போது இவனுக்கு மனம் வேணும். எந்த யானையாவது சொக்கப்பட்டுன்னு வருத ரோட்டில் இவ்வளோ கலியுக காலத்தில், எந்த பொம்பளை யானையாவது புடவை கட்டின்னு வருதா? ஆனால் இவன் டிசைனாக போட்டுன்னு வர்றானே நம்மால். பொம்பளைங்க டிசைனாக கட்டுறாங்களே, இதெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஒரு புடவை வேணும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு துணி வேணும் ஒரு ஆணுக்கு. இதில் டிசைனுங்க எதுக்கு? அடுத்தவங்க பார்க்கறதுக்கு. அப்போ இவனுடைய வாழ்க்கையே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். இது மனிதனுக்கு இயற்கை. அப்படி மனித வாழ்க்கையில் அறிவு இருக்குது, அறிவை அனுபவம் மூலிமா அனுபவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு மட்டும் அனுபவம் உண்டு. அந்த அறிவும் அனுபவமும் சேரும்போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அனுபவமும் முட்டாள்தனமும் சேரும்போது அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் அறிவும் அனுபவமும் சேரணும். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் நீங்கள் எதை ஒன்றா மறந்துடுங்க, அனுபவத்தையும் அவமானத்தையும் மறக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்க அப்படின்னு. அதனால் அறிவு இருக்குது மனுஷனுக்கு. அந்த அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒன்று சேருது. மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னா தாய் கர்ப்பத்திலேருந்து அது வெளியே வராது உயிர். அப்போ அறிவுகிறதால் தான் வந்தது. அது என்ன மழையாக வருது? காத்து காத்து. அப்போ அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவு கூட பார்த்தது, படித்தது, கேட்டது இதையெல்லாம் சேரும்போது இன்னும் அது கூட அறிவு மெருகிறது. மெருகேறும்போது அது பகுத்தறிவாக மாறுது. இது சரி, இது தப்பு, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால்தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 3-4 ஒரே இடத்துல வச்சு இந்த உலகத்தில் செயல்புரியுது. அப்போ அறிவு இல்லைன்னா மனத்துக்கே வேலை இல்லை, புத்தி இல்லைன்னா செயலுக்கே வேலை இல்லை. அதனால் இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக முழுமையாக இருக்கிறான். அந்த முழுமையான மனிதன் என்ன செய்யணும், எப்படி வாழணும், வாழ்க்கையை வகுத்து வாழணும். நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு தான் சரி அப்படின்ட்டு வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னப்பா மழையாப்பா? வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுவோ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தாக்கா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சிந்திங்க. நம்ம எப்படி வாழணும், நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி வாழணும், சிறப்பாக வாழணும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இன்னைய உழைப்பு இல்லைன்னா நாளைக்கு உணவு இல்லை. அப்போ அன்னாடம் நான் உழைக்கணும், அன்னாடம் சம்பாதிக்கணும், அன்னாடம் சேர்க்கணும். சம்பாதிக்கிறதுல ஒரு பாகம் செலவு பண்ணணும், ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாரையும் பெற்றீங்க, காப்பாற்றுறீங்க, வளர்க்குறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால்
புள்ள நாளைக்கு நான் பிள்ளைய காப்பாற்றுறேன், புள்ள என்னை காப்பாற்றுவான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் மிஞ்சும். பெண்ணை பெற்ற பெண்ணுக்கு எல்லா சீர்வரிசையும் நான் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ நடுத்தருவில் தான் நிற்கணும். எல்லா செயலையும் செய்யுங்க, ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிக்குங்க. உங்கள் பாதுகாப்பு நீங்கள் யார் தயவுலேயே வாழாமல், பொண்ணு தயவுலையோ புள்ள தயவுலையோ வாழாமல் இந்த உடலில் உயிருக்கிற வரைக்கும் உங்கள் தயவில் நீங்கள் வாழ உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. அதை கணவன்கிட்ட கூட சொல்லாத மனைவி கிட்ட கூட சொல்லாத கணவன், பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க, அது உங்களை காப்பாற்றும். அது இல்லைன்னா அடுத்த வேலை ஒரு டீக்கு போய் பிள்ளைகிட்ட நிற்கணும், போயா வெளியேன்னுவான். ஒரு ஆள் 5 புள்ள பெற்றான், 5 புள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவாக இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு, நீ என்ன என்னை பணக்காரனாக்கனியா, என்னை கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு பிடி சோறு கூட போட மாட்டான். அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டீங்கன்னா இன்றைக்கி அநாத ஆசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தப்புனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தப்புனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு அவசியம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுறது ஜாதி மதம் குலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாதுன்னு, உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான். சொல்லுப்பா. பெற்றவங்க வந்து பாதுகாப்பை எப்படிங்க உறுதி செஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு தனியாக சேர்த்து வச்சுக்க முடியும்? சேர்த்து வச்சுக்கணும். நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, நீ ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். பகலெல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில் ராத்திரி 10 மணிக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் போய் முதல்ல அதை எடுத்துன்னு வந்துடுவா. உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும்போதுன்னுவா. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு இருந்துட்டு பகலில் சோறாக்கி வச்சு ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியாக துட்டுன்னு எத்தனை வாட்டின்னு போயிடணுவான். கணவன்கிட்ட மனைவி சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட கணவன் சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பாக அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தாலாம் கணவன் அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தாள்னா அவன் வந்து தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிடுறார். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா மனைவியால் பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் போடல அவளுக்கு. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலும் அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோடு அவன் வாழ்க்கையை வீழ்ந்தான். 100 பொண்டாட்டி காட்டினா கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம், அதை தேடிக்குங்க. இதை வந்து வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும், பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவாங்க. சொல்லுங்க. அவமானத்தை பற்றி சொன்னீங்க. அவமானம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அப்படின்னு. அவமானத்தை பற்றி சொன்னீங்க. அவமானம் வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஆமாம், அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு. ஆனால் பல மனிதர்கள் அவமானத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா 10 வருஷம் கழிச்சாவது அவரை பழிக்கு பழி வாங்குறது தான், மறக்காமல் வச்சுக்கிறது. அது அவமானங்க, அது ஞாபகம், வஞ்சம். அது பேர் வஞ்சம்பா. என்ன ஒரு அவமானப்படுத்திட்டு நான் உன்னுக்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், போயா என்ன வந்து துட்டு கேட்குற,
பிச்சைக்காரா அப்படின்னு நான் அவமானப்பட்டு அனுப்புகிறேன் 4 பேர் எதிரும். இப்போ நான் என்ன யோசிக்கணும்? உன்னை பழிவாங்க நினைக்கக்கூடாது, உன்னை விட நான் எப்படி வாழணும்னு யோசிக்கணும். அதுதான் அவமானத்தினுடைய படிக்கட்டுகள். உன்னை பழிவாங்க நினச்சா அது அவமானத்தினுடைய வளர்ச்சி இல்லை, வஞ்சம் அது பேர். அதனால வஞ்சம் வேற, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள் வேற. அது கர்ணனுடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நடத்திருக்காரு. யாருடைய வாழ்க்கையில? கர்ணனுடைய வாழ்க்கையில பெத்த தாயே வஞ்சனை பண்ணிட்டா. அவ பிறந்த உடனே ஒரு தாய் பெத்துட்டு தன்னுடைய பிள்ளைய குந்திக்கு ஒரு புள்ள கூட பிறக்கல. இந்த மகாபாரதமே பெரிய ஒரு குழப்பமான கேஸ். அது குந்திக்கு ஒரு புள்ளையும் பிறக்கல, எல்லாம் 5 பஞ்சபூதத்தால் பிறந்த பிள்ளைங்க தான். சூரியனால் பிறந்தது கர்ணன், வாயுவால் பிறந்தது பீமன், யமனால் பிறந்தது தர்மன். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தேவர்களுக்கு தான் பிறந்ததை தவிர குந்தி ஒரு குழந்தை கூட பெற்று எடுக்கலை, இல்லையா? ஆனால் கர்ணன் பிறந்த உடனே அவளை இந்த பச்சைலம் குழந்தைய ஒரு பொட்டியில் வச்சு ஆற்றுல விட்றான். அப்போவே துரோகம் பண்ணிட்டான். சரி, வளர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கினான், எந்த புள்ளையும் பெற்றுக்கல. அதே மாதிரி இந்த புள்ளையும் பெற்றுக்கல. பாண்டுக்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே, அப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னே இந்த குழந்தை இப்படி பிறந்து போச்சு, நான் ஒன்றும் பெற்றுக்கல, இந்த 3 குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவன் எங்கேயோ போய் வளர்ந்தான், தேரோட்டிக்கிட்ட வளர்ந்து அவன் ஒரு வீரனாக வரணும். இயற்கையான வீரன் சூரியன், சூரிய பகவானுடைய புள்ளவன். அவன் இயற்கையிலேயே வீரன். அவன் உடல் கவசத்தை உலகத்தில் உடல் கவசத்தோட பிறந்த ஒரே ஒரு மாவீரன் கர்ணன் தான். அந்த உடல் கவசத்தை எந்த வில்லோ எந்த அம்போ எந்த இதுவோ அழிக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள பொருளை கூட அவன் தானம் பண்ண மாதிரி உலகத்தில் யாரும் தானம் பண்ணல. துரோணர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி நான் கலையை கற்றுக்கணுன்றான. துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது, எல்லாரும் துரோணரை பாராட்டுவாங்க. இது கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது, நிஜத்தையும் அதில் பார்க்கணும். துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது, வஞ்சனையாளன் துரோணர். ஒரு மாணவன், நீ ஒரு ஆசிரியராக இருக்கிற, 4 பேர் கற்றுக் கொடுத்துன்னுக்கிற, ஒரு மாணவன் ஆர்வ கோளாறில் வந்து கேட்குறான், ஐயா நான் கூட கற்றுக்கணும்னு. நீ ஒரு தேரோட்டி புள்ள, உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நான் மன்ன சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்ற. இப்போ வஞ்சனை இல்லையா அது? இல்லையா? ஏகலைவன் வந்து கேட்குறான், நான் கற்றுக்கணும் அந்த கலையன்னு, கற்றுக் கொடுக்க மாட்டேன்ற. அவனுடைய ஆர்வம் என்ன பண்ணா, உன்னுடைய சிலையை செய்து உன்னுடைய கலையெல்லாம் கற்றுக்கணும். அப்போ நீ ஒரு நல்ல ஆசிரியனாக இருந்தீங்கன்னா பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட இவனுங்களால செய்ய முடியல. ஒரு குரு சொல்லி கொடுக்காதே ஒரு குருவனுடைய சிலையை வச்சு இவன் இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறான, மாவீரனா ஏகலைவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் துரோணர் என்ன பண்ணான், கையினுடைய கட்டவரில் வாங்கிட்டான். அதனால் அவனுடைய வித்தைகள், வில் வித்தைகள், அவனுடைய வீரம் வெளிப்படாமையே போயிடுச்சு. அப்போ துரோகம் இல்லையா? அது எல்லாம் நியாயம்தானா? இது மாதிரி பல காரணங்கள் சொல்லுவேன். அதனால் கர்ணனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் செய்த துரோகங்கிறது அது பெரும் துரோகம். கண்ணன் ஒரு கடவுள், ஆனால் கர்ணனுக்கு செய்ததெல்லாம் துரோகம். கடவுளே துரோகம். ஆமாம். ஏன்னா பரசுராமர்கிட்ட போய் கலை கற்றுக்க போயிட்டான். ஏதோ ஒரு யாரும் சேர்க்க மாட்டுறாங்க, நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் கலையை கற்றுக்கிறேன். உனக்கு என்ன நோவுது? நான் போய் எங்கன்னா ஒரு வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த முதலாளிகிட்ட போய் நீ கலகம் விட்டுறது, என்ன வேலை விட்டு எடுக்கிறது. இது மாதிரி வேலையை கண்ணா அப்பவே செய்துக்கிறான். இவன் போய் பரசுராமர் வந்து ஒரு குரு அயர்ந்து தூங்குறாரு, தலையில் மடியில் தலையை வச்சுக்கணும். இவன் கண்ணன் சும்மா இருக்க வேண்டியது தானே, வந்தா போய் அவன் தொடைய தொலை போடுறான். ஒரு பிராமணனாக இருந்தால் அந்த வலியை அவன் தாங்க மாட்டான். இவன் ஒரு சத்திரியன், சூரிய வம்சத்தை சார்ந்தவன், சூரியனுடைய புள்ள. ஆனால் அவன் என்ன நல்லதை நினைக்கிறான் பாரு. அவன் அவ்வளோ வேதனையில் கூட, அதனால தான் சொல்கிறது, அவனை விட நல்லவனும் கிடையாது, அவனோட வீரனும் மகாபாரதத்தில் யாரும் கிடையாதுன்றது. அவ்வளோ வேதனை, ரத்தம் கொட்டுது தொடையிலிருந்து. அவன் என்ன நினைக்கிறான், குருவனுடைய தூக்கம் கலையக்கூடாது, அந்த வலியை பொறுத்துக்குன்னு உட்காந்துங்கிறான். இவன் தொடையிலிருந்து வந்த ரத்தம் அவர் பரசுராமனுடைய இதில் பட்டு இழந்துக்கிறாரு, ஏன்னா ஈரம் படுதுன்ட்டு.
ஏந்து பார்த்தா வண்டு தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது, தொலை போட்டுடுச்சு காலை. ஏந்து கேட்குறாரு, இது என்னடா ஒரு வண்டு ஒன்று தொலை போட்டுடுச்சு, ஏன் என்னை எழுப்புறது? என்ன இல்லை ஐயா தூங்குறீங்க, நான் தூங்கினேன்டா பலால்னு குத்து எழுப்புறாங்க என்னை வந்து. ஆனால் அன்னைக்கு இருந்த சீடை அப்படின்னு தான், குரு தூக்கம் கடையக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வலியை போட்டுக்கணும். எழுந்து அப்போ கேட்குறாரு, நீ சத்திரியனா இருக்க, நீ பிராமணனா இருக்க முடியாது, பிராமணனா இருந்தால் இந்த வலியை தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியனா தான் இருக்கணும், ஏன் பொய் சொல்லிட்டு என்கிட்ட வித்தை கற்றுக்கினேன்? ஐயா நான் இது மாதிரிலாம் போனேன், கிடைக்கல, என்னால் ஒரு பொய் சொன்னேன். நீ எல்லாம் செய்வ, உனக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்தில் இந்த கலை உனக்கு ஞாபகம் வராதப்படான்னு சாபம் கொடுத்துட்றான். அப்போ கண்ணன் செய்த வேலை தானே இது, அப்போ துரோகம் தானே இது. இப்படி ஒவ்வொருத்தனா துரோகம் பண்ணாங்க அவனுக்கு. போர்க்களத்தில் நடக்குது. பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் ஒரு மன்னர் வம்சத்தை துரியோதனை வச்சுன்னு சண்டை போடுறான். பெரிய போர்க்காலத்தை வச்சுக்கணும், சப்போர்ட்டு வச்சுக்கணும். கர்ணன் தனித்து சண்டை போடுறான். இந்த பக்கம் 5 பஞ்சபாண்டவர்கள் கண்ணனை வச்சுக்கணும் சண்டை போடுறான். கண்ணன் இல்லைன்னா பஞ்சபாண்டவர் தலை பறந்து போயிடும் கர்ணங்கிட்ட, இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் வாழ்க்கையை 6 முறை அவனை கொல்றாங்க. கடைசியில போர்க்களத்தில் கூட நின்று 2 வீரன் சண்டை போடல. கண்ணா என்ன பண்றான், இப்படி போடா அப்படி போடா அப்படி போடான்னு இவன் தேரை ஓட்டி 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 அது பள்ளத்தில் இறங்குற வரைக்கும் ஓட்டின்னு போறான். ஏன்னா சிவதனுசு கர்ணன் கையில் இருந்தது. அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் கண்ணனே அடிச்சா கூட அவனுக்கு மரணம் கிடையாது. அதனால அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுனால அவன் அடிக்க முடியாது. அப்ப சிவதனுசை வைக்கணும், அவன் கீழே வைக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். அதனால தேர் எப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஓட்டி அந்த தேர் ஒரு பள்ளத்தில் இறங்கி போச்சு. அவன் சண்டை போடும்போது சொல்றான், நாகாஸ்திரம் விட்றடா, சல்லியன் சொல்றான், நாகாஸ்திரம் விட்ற, அதை வந்து மாருக்கு நேராக விடு அப்படின்றான். கர்ணன் சொல்றான், நீ ஒரு தேர் ஓட்டி எனக்கு ஐடியா கொடுக்காத அப்படின்ட்டு நெத்திக்கு நேராக விடுறான். கண்ணன் என்ன பண்ணாங்க, தலை பறந்து போயிருக்கான் அர்ஜுனுக்கு. கண்ணன் தேரை பூமியில் அமுக்கணும், அதனால அவன் கிரீடத்தை பிச்சின்னு போயிடுச்சு அது. ஆனால் அந்த நாகாஸ்திரத்தை நாகாஸ்திரம் கேட்குது, மறுபடியும் விடு, அவன் எந்த பாதாள லோகத்தில் அவனை எடுத்துன்னு வரேன்ட்டு. ஆனால் இவங்க அம்மாவை அமைச்ச சத்தியம் வாங்குறான், 1 முறை தான் விடணும், 2வது முறை விட்டவன் பிள்ளைங்களாம் காலி. ஏன்னா கர்ணனுடைய அம்புக்கு தப்ப முடியாது எவனும். அந்த அர்ஜுனன் பீமெல்லாம் சும்மா டம்மி பே கேஸ், அது பேர் எதுக்குன்னு கேஸ், அது வீரன் கிடையாது. வீரன்னா இவன் தான் வீரன். அப்போ அந்த தேர் இறங்கணும்னு அவன் சல்லியன் சொன்னானே, அவன் பேச்சை கேட்கலன்றதுக்காக அவன் சொல்றான், தேர் ஓட்டுறதான் என் வேலை, சக்கரம் தூக்குறது என் வேலை இல்லைன்றான். அதனால இவன் சிவதனுச தேர்ல வச்சுட்டு கீழே இறங்கி தூக்கும் போது இப்ப அச்சரப்பாவே அப்புறம் அடிக்க முடியாது, அடிச்சுட்டானுங்க. அப்போ வீரனுங்களே கிடையாது இவனுங்க. வீரனா சுத்த வீரன் கர்ணன் தான். அப்போ எத்தனை முறை வஞ்சனை பண்ணி கொண்டானுங்க, எத்தனை பேர் சேர்ந்து கொள்றான் அவனை. அதனால வஞ்சனைன்றது கர்ணனுக்கு வாழ்க்கையே வஞ்சனையா போச்சு. அது எதனால அந்த மாதிரி, அது அவருடைய விதியா, கர்ணனுடைய விதியா? அவ்வளவு நல்லவனா நீ எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தா கூட நான் உன் கூட சேர்ந்துக்கன்னா கேட்கறவங்க சிவகுமார் மாதிரி நல்லவனே இல்லைங்க அப்படின்வேன். ஆனால் நீ ரொம்ப பொல்லாதவன் தான், உன் கூட சேர்ந்துக்கிறேன் நான். அது மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்ணான், அந்த பக்கம் சேர்ந்துக்கினேன், அவனுங்களெல்லாம் நல்லவன் மாதிரி இவனை கெட்டவன் மாதிரி ஆக்கிட்டான். அதனால வந்த விளைவு அது. இல்லை, அப்போ ஒரு கெட்டவன் கூட நல்லவன் சேர்ந்தா கூட அவனுக்கு அந்த பாதிப்பு அந்த கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் உன் கூட சேர்ந்துக்கின்னு நான் உன்னை ஊரெல்லாம் நல்லவனோட உன்னை 10 பேர் ஓதிக்கும் போது என்னையும் சேர்த்து வச்சிருவாங்க. அதுதான் கர்ணனுக்கு, அதான் நடந்ததுங்க. கர்ணனுக்கு நடந்தது. அருமை. அப்புறம் ஐயா, சுயம்பு மனிதர்கள், சுயம்பை இழந்த மனிதர்கள், சுயம்பை இழந்து வாழ்ற மனிதர்கள், சுயம்பு மனிதர்கள், சுயமா நிக்கிற மனிதர்கள், சரி, சுயத்தை இழந்து சரி வாழ்கிற மனிதர்கள், சரி, 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார். 2 விதமான மனிதர்கள். ஆனால் சுயத்தை இழந்தவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள் வாழ்க்கையில். அதாவது பொருளாதாரத்தில், சமூகத்தில் தன்னுடைய சுயத்தை இழந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. சுயத்தோடு வாழ்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் படுறாங்க. இதுதான் சொன்னான், மானாபிமானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி ஒதுக்கையிலன்னு. மானத்தோடு வாழறவனுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாயிடும்.
மானம் என்னை விட்டுட்டு வந்து எவங்கிட்டனாலும் போய் கை நீட்டுவான். அப்போது சுயம்பா இருக்கிறவன் அவன் என்ன யோசிப்பான், நான் ஏன் அவங்ககிட்ட கை நீட்டணும், என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் அப்படின்ட்டு இவன் சுயம்பா வாயும்போது இவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் கண்டவங்ககிட்ட போய் அரசியல்வாதிங்க கிட்ட இன்றைக்கி கை நீட்டில் இந்த கட்சியில் அந்த கட்சியில் அந்த கட்சியில் இந்த கட்சியில் போயின்னுக்கிற மந்திரி பதவிக்கு அந்த மாதிரி அங்கங்கே போய் எடுப்பு சோறு மாதிரி போயிட்டாக்கா அவனுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவன் நல்லா இருப்பான். இவன் சுயம்பா நிற்கிறதால வைராக்கியத்தில் நிற்கிறதால இவன் கெட்டு போயிடுவான். இதுதான் அடிப்படை. மனிதன் வந்து சுயம்பா வாழ்ந்துட்டு அவன் ஏழையாக செத்தான்னா கூட அவனுடைய வாழ்க்கைக்கு ஈடாக ஈனப்பிறவியாக வாழ்ந்தவன் வாழ்க்கை வராது. அவனுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாரு. அதனால தான் சொன்னான், ஒரு மனிதன் வாழ்ந்து சாகும் போது அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்குது, கடத்தேறு வழியில் போய் நின்று பாரு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் அப்படின்னு. ஒரு பாதையில் போய் நின்னா நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருப்ப, ஓஹோன்னு வாழ்ந்துருப்ப. ஆனால் நீ செய்ததெல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் செத்து போகும்போது சொல்லுவான், என்னாட்டான் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமானுவான் சாவு பார்க்குறவன். யாரும் இல்லை, 4 பேர் தான் தூக்கின்னு போவான். எவ்வளோ தங்கமானவன், தூக்க கூட ஆள் இல்லையா அப்படின்னு. அப்போது மரணத்தில் கூட நல்லவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்தா கூட எவ்வளோதான் சிறப்பாக வாழ்ந்துட்டா உனக்கு ஈனப்பிறப்பு தான் கிடைக்குது. அதனால தான் சொன்னான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரியும். நல்லா மீச கீச முறிக்கணும், 4 கடையில் ஏய் கடை ஏய் கடை அப்படின்னு போனோன்னா எல்லாம் பயந்தான். ஆனால் பின்னாடி நான் போன உடனே இவன் எப்போ சாவானோ தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் இவன் செத்த உடனே இவன் மேலே காட்டு எண்ணெய் இருக்குன்னு போதான், இவன் சாவலை. ஆனால் என்ன மாதிரி இப்படி போனாக்கா எவனை மதிப்பானா, போயா போயா பிச்சைக்கார போயான்னுவான். ஆனால் நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் ஏறிக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு போவேன் இந்த உலகத்தை. அதனால் வாழும்போது வைராக்கியத்தோடு வாழணும், வாழும்போது சுயம்பா வாழணும், ஏழையா பணக்காரனில் ஈனத்தோடு வாழணும். அதான் வாழ்க்கை. அஞ்சு வயசு நான் படிக்கிற வயசு, எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. எங்கள் அம்மா அவங்க 2 பிள்ளைங்களை இட்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன இட்டுக்குன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டார். 5 வயசில் போய் அவர் உடம்பு சரியில்லாதவர். 5 வயசில் போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க. அந்த 5 வயசில் மாடு மேய்க்கணும், அறுப்பா இருக்கணும், செமாடிக்கணும், மாட்டு வண்டி சவுக்கட்டை ஏற்றிக்கணும், மாட்டு வண்டி ஓட்டணும். இவ்வளவும் 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வேலை செய்கிறேன். ஏன்னா எனக்கும் சோறு போடணும், எங்கள் அப்பாவுக்கும் சோறு போடணும். அந்த படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் 12 வயசில் வந்தேன், இட்டுன்னு போனாங்க. அதுக்கப்புறம் டெய்லர் வேலையில் விட்டாங்க. டெய்லர் வேலை செய்துக்கினே இருந்தேன். கல்யாணம் காசு ஆகிப்போச்சு. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் வச்சுக்கிறது இல்லை நான். ஏன்னா இந்த காசுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஆமாம், ஏன்னா அது வந்ததுன்னா தூக்கி தூரம் போட்டுருவேன். வரும் தேவை, ஆனால் அதை என் கையில் வச்சுக்கிறது இல்லை, அதை தூரம் போட்டுருவேன். ஏன்னா ஆபத்தானதுன்னு தெரியும். என்ன அசிங்கப்பட்டிடும், அழகுப்பட்டிடும். ஒன்றுத்து உதவாதவனை காசு வச்சிருந்தேன்னா உன்ன மாதிரி உத்தமனே உலகத்தில் இல்லைடானுவான். உத்தமனாக இருந்து காசு இல்லைனா உன்ன மாதிரி அயோகினே இல்லைடானுவான். அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது. அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை இருக்கிறது. நான் அது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி வாழும்போது டெய்லர் வேலைக்கு விட்டாங்க. யோசிக்கிறேன், நமக்கு கல்யாணம் ஆகி போச்சு, சொத்து சுகம் இல்லை, எவ்வளோ தான் சம்பாதிச்சா கூட நல்ல வருமானம் தான் கடையில். ஆனால் சாயந்தரமான காலி, கூட்டம் கூட்டிட்டோம். அப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று நம்ம ஆகிட்டோம்னா பொண்டாட்டி புள்ளிக்கிட்டே நடு ரோட்டில் நின்றுடுமே. அப்போ அதுங்க வாழ்க்கை எப்படி வாழும் அப்படின்னு யோசித்தேன். இந்த வேலை இருக்கக்கூடாது, ரயில்வே வேலைக்கு போகணும், ரயில்வேக்கு வேலைக்கு போகணும். ஒரு 6 மாதம் அங்கே செய்தேன். அது சேர்ந்தப்போ என்ன கிரேடோ ரிட்டையர்டு வரைக்கும் அந்த கிரேடு அப்போது. அதுக்கப்புறம் அதிலேருந்து நின்னேன். ஐசிஎஃப்புக்கு போகணும், புது ஃபேக்ட்ரி ஐசிஎஃப்புக்கு போனேன். 40 வருஷம் வேலை செய்தேன். இன்றைக்கி 75 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஊட்ட விட்டு போனவன் இன்றைக்கி வரைக்கும் பெத்த புள்ள வீட்டில் இன்னும் தண்ணி குடிக்கல. நான் பெத்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு வேலை சாப்பிட்டதில்லை. நான் எந்த சொந்தக்கார வீட்டில் கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மொழி ஏதோ சொல்லி கல்யாணத்தில் கூட நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். யார் கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன்.
அப்போது இன்னைக்கு வரைக்கும் நான் சுயம்பவகாரம், ஆனால் ஏழையாக தான் வாழறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு சந்தோஷங்குது. தனித்தே நான் வாழறேன். யார் பொண்டாட்டி தெய்வலையோ, புள்ள தெய்வலையோ, அம்மா தெய்வலையோ, அப்பா தெய்வலையோ, மாமியார் வீட்டு தெய்வலையோ வாழலை. 5 வயசுல என் வாழ்க்கை துவங்குது. இன்னைக்கு 75 வயசு வரைக்கும் சுயமாக வாழ்ந்துக்கிறேன். ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துன்னுக்கிறேன். இதில் எந்த துக்கமும் இல்லை. அப்படி வாழ்ந்து செத்தேன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. ஆனால் 5 வயசுல நான் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போட துணி இல்லை, சூத்தா மட்டெல்லாம் கீஞ்சி போயிருக்கும் ட்ரௌசர். ஏன்னா வருஷத்துக்கு கொண்டு நேரத்தை கொடுப்பாங்க பொங்கலுக்கு. அதுக்கு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் பசங்கள்லாம் கிண்டல் போடணும். அப்படி தான் போட்டுன்னு இருந்தேன். ஏதோ ஆன்மீகத்தில் போனேன். ஆன்மீகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணேன். நான் படுற கஷ்டத்துக்கு கடவுள் காரணமா இல்லை நான் காரணமா ஆராய்ச்சி பண்ணேன். என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான், கடவுள் இல்லை. எந்த மனிதனுடைய துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை. எல்லா மனிதனுடைய துன்பத்துக்கும் அவன் செயலே காரணமாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அதனால் அந்த கடவுளை உணர்ந்தேன். இன்றைக்கி கடவுள் வழியை பல பேருக்கு சொல்லணும்னு ஆரம்பித்தேன். வீட்டில் ஆரம்பித்தேன், ஆசிரமம் கட்டினேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டும்போது 10 பேருக்கு 5 பேர் தான் இருப்பாங்க. அன்றைக்கி நான் யோசித்தேன், இவ்வளோதான் நம்மளால் சாப்பாடு போட முடியுமா? அந்த 10 பேருக்கு 5 பேருக்கு போட்டு பொண்டாட்டி கம்மலை கைட்டுன்னுவேன். உள்ளே போய் வட்டிக்காரங்கிட்ட நிற்பேன். அந்த பௌர்ணமி மட்டும் தவற விட மாட்டேன். ஆனால் அந்த மாதிரியான நிலையில் கூட நம்ம 10 பேர் சாப்பிட்றாங்களே, நம்ம துட்டு போயிட்டு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ தான் நம்மளால் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதான்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி 2000 பேர் சாப்பிட்றான் 3 நாளில். இது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு பிடி சோறு இல்லாத தவிச்சு 2000 பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி வந்ததை கடவுள் தந்தது இல்லையா? இது சுயமான வாழ்வு இல்லையா? இந்த வாழ்வுள்ள சந்தோஷம் இல்லையா? எத்தனை கோடி இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்கும்? நீ எத்தனை கோடி வச்சுருந்தா இவ்வளோ ஜனங்க வந்து உட்காருவாங்க உங்கள்கிட்ட? எத்தனை